இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் உயிரிழந்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. அவருக்கு வயது 48. சமீபத்தில் அவர் இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அதற்கு பிறகு வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்திருக்கின்றார். இந்நிலையில் தான் அவர் தற்போது உயிரிழந்திருப்பதாக வீட்டிலேயே அவர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது திரைத்துறை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அவருடைய பாரதிராஜாவுடைய ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அவருடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. மனோஜ் 1999ஆம் ஆண்டு தாஜ்மஹால் என்ற படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார். அதற்கு பிறகு அவர் பல்வேறு திரைப்படங்கள் நடித்தார். குறிப்பாக நடிப்பது மட்டுமல்லாமல் படம் தயாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளும் திரைத்துறை சார்ந்து பல்வேறு பணிகளை அவர் மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில்தான் தற்போது அவருக்கு வயது 48. அவர் ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அதற்கு பிறகு அவர் மருத்துவரின் அறிவுரையின்படி ஓய்வில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. பெரிய அளவிலான அவருடைய பணிகள் எதுவும் மேற்கொள்ளாமல் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பிறகு அவர் தொடர்ந்து ஓய்வெடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகுதான் தற்போது இந்த செய்தியானது அதிர்ச்சிகரமாக செய்தியானது வெளியாக இருக்கிறது. கடைசியாக 2022ஆம் ஆண்டு விருமன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் மனோஜ். அதற்கு பிறகு அவர் பெரிய அளவிலான படம் தொடர்பான திரைத்துறை தொடர்பான பணிகளில் மேற்கொள்ளாமல் இருந்தால் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அவர் வீட்டில் ஓய்வு எடுத்து வந்தார். இந்நிலையில் அவ்வப்போது திரைத்துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்ட மனோஜ் தற்போது உயிரிழந்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அவருடைய கடந்த கால அந்த வாழ்க்கை, அதைத் தொடர்ந்து அவருடைய உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி அவர் பிறந்தார். தற்போது அவருக்கு வயது 48. 2006ஆம் ஆண்டு அவருடைய திருமணமானது நடைபெற்றது. அவருடைய நீண்ட நாள் காதலியான நந்தனா என்பவரை அவர் திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு அந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றன. இந்நிலையில் சமீப நாட்களாகவே கடந்த சில நாட்களாகவே அவர் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருந்து வந்ததாகவும் அதற்கு தொடர்ந்து மருத்துவ ரீதியான அந்த சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சமீபத்தில் அவருக்கு இதய அறுவை சிகிச்சை கூட மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அவர் மருத்துவரின் அறிவுரையின்படி தொடர்ந்து வீட்டிலே இருந்து வந்தார். இந்நிலையில் தான் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1999ஆம் ஆண்டு தாஜ்மஹால் என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானார். அதற்கு பிறகு 2001ஆம் ஆண்டு சமுத்திரம், கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா உள்ளிட்ட படங்களில் அவர் நடித்திருந்தார். அதற்கு பிறகு 2002ஆம் ஆண்டு வருஷமெல்லாம் வசந்தம் என்ற படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமைந்தது. அதுக்கு பிறகு பல்வேறு திரைப்படங்கள் அவர் நடித்து வந்தார். அவருக்கு கடைசியாக 2022ஆம் ஆண்டு விருமன் படம் தான் அவருடைய கடைசி படம் என்றும் கூறப்படுகிறது. அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. திரைத்துறையில் பாரதிராஜா மிகப்பெரிய ஜாம்பவனாக இயக்குனராக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய மகனான மனோஜ் நடிப்பதில் ஆர்வம் காட்டினார். நடிப்பது மட்டுமல்லாமல் அதையொட்டி அதற்கு பிறகு படங்களை தயாரிப்பது உள்ளிட்ட பணிகளையும் அவர் ஆர்வம் காட்டி வந்தார். பெரிய அளவிலான ஒரு முன்னணி நடிகராக வர முடியாவிட்டாலும் கூட சில திரைப்படங்கள் கதாபாத்திர வேடங்களும் முக்கிய கதாபாத்திர வேடங்களில் கூட அவர் நடித்து வந்தார். இந்நிலையில் தான் அதற்கு பிறகுதான் அவருடைய உடல்நல பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அதற்கு பிறகு பெரிய அளவில் திரைத்துறையில் அவருடைய ஈடுபாடு இல்லாமல் குறைந்து வந்ததாகவும் அப்போது அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு வீட்டிலே இருந்து வந்ததாக தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுது. ஏற்கனவே கூறியது போல கடந்த செப்டம்பர் 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி அவர் பிறந்தார். 48 வயதாகின்றது. 2006ஆம் ஆண்டு அவருடைய நீண்ட நாள் காதலியான நந்தனாவை கரம் பிடித்தார். இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. இப்படியாக அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டு வந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்து விட்டார் என்ற ஒரு செய்தி என்பது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. விருமன், மாநாடு உள்ளிட்ட திரைப்படங்கள் கூட அவர் நடித்திருந்தார். மாநாடு திரைப்படத்தில் அவர் போலீஸ் கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்திருந்தார். நடிப்பதற்கு முன்னர் இயக்குனர் மணிரத்னத்திடம் உதவி இயக்குநராக கூட அவர் பயிற்சி பெற்றவர். உதவி இயக்குநராக மணிரத்னத்திடம் அவர் பயிற்சி பெற்றவர். விருமன், மாநாடு உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் மனோஜ். தொடர்ந்து அவர் படங்களில் நடிப்பது மட்டுமல்லாமல் தயாரிப்பது உள்ளிட்ட பணிகளும் மேற்கொண்டு வந்தார். சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அவருடைய உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாஜ்மஹால், கடல் பூக்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் இயக்குனர் இமயம் என்று சொல்லப்படக்கூடிய பாரதிராஜனுடைய மகனும் நடிகருமான மனோஜ் உயிரிழந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான். அண்மையில் மனோஜுக்கு இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது. இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் ஓய்வெடுத்து மருத்துவரின் அறிவுரையின்படி அவர் ஓய்வெடுத்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.